May the name of the Lord be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. God has given us another opportunity to be in God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே இன்னொரு முறை நாம் கூடி வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். As we are together in God's presence, let us pray that the time may be a blessing for all of us. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கையிலே இந்த நேரம் தேவன் தாமே ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி கொடுப்பாராக. We were studying from the book of Haggai, the first sermon that the Lord has given to the people of Israel. ஆகாயின் புஸ்தகத்திலிருந்து முதல் பிரசங்கம் தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். And the main subject that we were discussing is the misplaced priority can be diagnosed and treated. அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பொருள் என்னவென்றால், அவர்கள் தவறவிட்ட முதன்மையான காரியங்கள் என்ன என்று கண்டுபிடிக்க முடியும், அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட முடியும். First of all, we already saw how it can be diagnosed. முதலாவதாக அந்த குறைவு என்பது எப்படியாக கண்டறியப்பட முடியும் என்று நாம் பார்த்தோம். Second thing that we discussed was, நாம் பார்த்த இரண்டாவது ஒரு காரியம். what is the second thing? Yeah, so the people, those who are having misplaced priority, are often committed believers. இந்த முதன்மையான காரியத்தை தவறவிடக்கூடியவர்கள் சகஜமாக அநேக வேளையிலே தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். How do you know that they were committed people? அவர்கள் எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும்? Second question. இரண்டாவது கேள்வி. How do you know that they were committed people? அவர்கள் எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும்? I explained, right? நான் அதை விளக்கினேன் இல்லையா? Yes. The opposition came. They left the desire of living temple and did their work. Okay. So they made all the sacrifices and came to this land and started building the temple, and finally opposition came. They stopped working on the temple. அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த தேசத்திற்கு அவர்கள் வந்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் எதிர்ப்பு வந்த உடனேயே அதை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். So they lived with their own selfish interest. அவர்கள் சுய காரியங்களுக்காக வாழத் தொடங்கினார்கள். And that is what we see in the second important point. அது நாம் பார்த்த இரண்டாவது ஒரு குறிப்பு. And what was the third point? மூன்றாவது குறிப்பு என்ன? They also had excuses for their misplaced priorities. முக்கியமான காரியங்களை தவறவிடுவதற்கு அவர்களிடத்தில் தேவையான சாக்கு போக்குகளும் இருந்தன. Okay, that was the third point we discussed. நாம் தியானித்த மூன்றாவது குறிப்பு அது. What was their excuse? அவர்களுடைய சாக்கு போக்கு என்ன? They said that the time has not come. நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார்கள். Okay, I think competition is between these three. Nobody else is giving the answers. போட்டி அவங்க மூணு பேருக்கு மட்டும் தானா, வேற யாரும் பதில் சொல்றது இல்ல? The elderly ones also should answer. பெரியவர்களும் பதில் சொல்ல வேண்டும். Right, you are also listening the Bible study, right? நீங்களும் வேதாராய்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Don't forget it. You have to write down and understand it and study the Bible. We are studying Bible, isn't it? யாரும் அதை மறந்துவிடக் கூடாது. எழுதி வைத்துக்கொண்டு அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து வேதத்தை படிக்கிறோம். So everybody should know it. எல்லோரும் அது தெரிந்திருக்க வேண்டும். All should answer the question. எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். Now the fourth important thing is, நான்காவது ஒரு குறிப்பு. the fourth important thing that we are going to see this evening is about the treatment for the misplaced priority. அவர்கள் முதன்மையான காரியங்களை தவறவிடுகிறவர்களுக்கான சிகிச்சை முறை. அபி ராயினி தீஸ் பக்கனே என்னையா? Okay. The treatments for the misplaced priority.
முதன்மையான காரியங்களை அவர்கள் தவறிவிடுகிறதற்கான சிகிச்சை. And there are several things that we can learn about the treatment. அந்த சிகிச்சை முறையை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். And let us see what we can understand from this passage, how our misplaced priority can be treated. இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நாம் தவறவிட்ட காரியங்களுக்கு எப்படி நாம் சிகிச்சை அளித்துக் கொள்ள முடியும் என்று நாம் பார்ப்போம். So now the 3 points helps us to understand what is our condition, how we live with misplaced priorities. முதல் 3 குறிப்புகள் நம்முடைய நிலைமையை கண்டறிய நமக்கு உதவுகிறது. நாம் முக்கியமான காரியங்களை எப்படி தவறவிட்டோம் என்று புரிந்து கொள்கிறோம். And when you understand that, you also should be aware about there are certain treatment for that problem. அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதே வேளையிலே அந்த பிரச்சனைக்கு ஒரு சிகிச்சை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So what are the treatments? அதற்கான சிகிச்சை என்ன? Number 1, முதலாவது a deliberate and continual effort from our part to put God first in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முன்வைப்பதற்கு நாம் விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். A deliberate and continual effort. அது விடாமல் தைரியமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். All right, so we need to deliberately and continually put all our effort to make sure that God is first in our life. மிகவும் வெளிப்படையாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மையான இடத்திலே வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். So now in the computer, when you work in the computer and all, you know that there is a default mode, isn't it? கம்ப்யூட்டர்லேயே நாம் அனைவரும் வேலை செய்கிறோம். எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரு டிஃபால்ட் மோட் என்று ஒரு பகுதி இருக்கிறது. What is default mode? டிஃபால்ட் மோட் என்றால் என்ன? Tell me, all of you know computer and mobile phones, right? What is default mode? கம்ப்யூட்டர் மொபைல் அனைவரும் வைத்திருக்கிறோம். டிஃபால்ட் மோட் என்றால் என்ன? Huh? What is default mode? ஃபோன் யாரை யூஸ் பண்ணுறது இல்லையா? Nobody using computer. யாரும் கம்ப்யூட்டர் உபயோகிக்கலையா? My goodness. What is this? They know, they are not able to explain, I think. Yeah, in Tamil also you can tell. Brother will translate. தமிழில் கூட சொல்லலாம். What is default mode? டிஃபால்ட் மோட் என்றால் என்ன? That means, see now when there's a filter option, there will be so many filters or different devices, then you can choose one default, one has the default mode, isn't it? சகஜமாக ஒரு பிரிண்டர் கனெக்ட் ஆகியிருந்தால், ஒருவேளை அநேக பிரிண்டர்கள் இருந்தால் ஒரு பிரிண்டரை நாம் டிஃபால்ட்டாக செலக்ட் செய்ய முடியும். Why? எதற்கு? Why? Whenever I give the print, it will go to there. That is naturally, that is what the printer I am going to use. பிரிண்ட் கமாண்ட் கொடுக்கிறோனோ அந்த பிரிண்டர் தானாக செலக்ட் ஆகி அதிலிருந்து பிரிண்ட் வரும். If I want to choose some other printer, I have to go and choose. நான் வேறு பிரிண்டரிலே பிரிண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் நான் உள்ளே சென்று அதை தொட வேண்டும். But default mode is always it is there. Naturally, it will be printed through that printer. ஆனால் டிஃபால்ட் மோடிலே பிரிண்டர் இருக்குமானால் பிரிண்ட் எடுக்கும் போதெல்லாம் அதிலே பிரிண்ட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். That means what is naturally processed there. அங்கே அப்படியாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. So when you talk about our default mode is, நம்முடைய டிஃபால்ட் மோடை குறித்து நாம் பார்ப்போமானால், what is our default mode? நம்முடைய டிஃபால்ட் மோட் என்ன? We are human being, right? நாம் மனுஷர்கள் இல்லையா? What is our default mode? நம்முடைய டிஃபால்ட் மோட் என்றால் என்ன? What is the natural tendency that is already there? That is already there, and what will be first always acting is what? நமக்குள்ளே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்ன? எப்படி அந்த சுபாவம் செயல்படுகிறது? What is that default mode? அந்த டிஃபால்ட் மோட் என்ன? The flesh, isn't it? மாமிசம் இல்லையா? The sin nature, isn't it?
பாவ சுபாவம். That means, see, our default mode is always to do the things that are against the spiritual realities. ஆவிக்குரிய பிரபஞ்சத்திற்கு விரோதமாக காரியங்கள் செய்யக்கூடியதுதான் நம்முடைய சரீரமும் நம்முடைய சரீரத்தினுடைய டிஃபால்ட் மோடாக இருக்கிறது. Now, when it comes into our life, there is always a pull to do things that are worldly, isn't it? உலக பிரகாரமான காரியங்கள் செய்வதற்கு நம்முடைய சரீரமானது ஒவ்வொரு வேளையும் உந்தப்படுகிறது இல்லையா? Is it not? Why? ஏன்? That is the natural thing. அது சுபாவமாக வரக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம். That is the natural tendency in us. அது இயற்கையான ஒரு சுபாவமாக இருக்கிறது. That is the default mode of every human being. ஒவ்வொரு மனுஷனுடைய டிஃபால்ட் மோடாக அது காணப்படுகிறது. Every time there is a pull in us towards the sinful and the worldly things. ஒவ்வொரு வேளையும் நமக்குள்ளே பாவத்திற்கும் பாவமான உலகத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சுபாவம் காணப்படுகிறது. But to do the spiritual things, ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு you do naturally the spiritual things. நாம் இயற்கையாகவே ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறோமா? No. இல்லை. To do the spiritual things, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு you need to deliberately, carefully decide that I am going to do it. நாம் தைரியமாக வெளிப்படையாக நாம் தீர்மானித்து நான் அதை செய்ய போகிறேன் என்று செய்ய வேண்டும். Isn't it? இல்லையா? Now when we get up early morning, காலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது the default mode is your hand will search for your mobile phone, isn't it? நம்முடைய டிஃபால்ட் மோடு என்னவென்றால் நம்முடைய கை மொபைல் போன் எங்கே இருக்கிறதோ அதை தேடும். Then half an hour will be with the mobile phone, right? அதற்கு பிற்பாடு அரை மணி நேரம் மொபைலோடு கூட இருப்போம். You will not, your hand will not search for the Bible, isn't it? உங்களுடைய கை பைபிளை தேடி செல்லாது. It will search, automatically it will go to the mobile phone. அது தானாகவே மொபைல் போனை தேடி செல்லும். Natural, isn't it? அது இயற்கையாகவே. That is the default mode. அது டிஃபால்ட் மோடா இருக்கிறது. But if you want to read the Bible, ஆனால் வேதத்தை வாசிக்க வேண்டுமானால் what do you need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? It is not a default mode. அது ஒரு டிஃபால்ட் மோடாக இல்லை. You have to, there is a struggle, isn't it? அதற்கென்று ஒரு போராட்டம் இருக்கிறது இல்லையா? Is it not? Huh? To read the Bible, to pray, there is a struggle, right? வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒரு போராட்டம் நடக்கிறது. Is it not? இல்லையா? Nobody is able to answer. All right. So there is a struggle. Why it is? அந்த காரியங்களை செய்வதற்கு ஒரு போராட்டம் நடக்கிறது. ஏன்? Because that is not the natural thing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கையான காரியம் அதுவல்ல. To do the selfish things, worldly things, the things that make us happy, all those things are natural to us. உலக பிரகாரமான நமக்குரிய சுயமான காரியங்கள் செய்வது என்பது இயற்கையாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். But to do the spiritual thing is not a natural thing in us. ஆவிக்குரிய காரியங்கள் செய்வது என்பது இயற்கையாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. To put God first in your life is not a natural thing. தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக வைப்பது என்பது இயற்கையாகவே நம்மால் செய்ய முடிந்த ஒரு காரியம் அல்ல. To put yourself first, உங்களை முதன்மையாக வைப்பதற்கு very easy, right? ரொம்ப சுலபமாக செய்யலாம். No struggle at all. அதற்கு ஒரு போராட்டமே அவசியமில்லை. To put your own things first, உன்னுடைய சொந்த காரியங்களை முதலாவது வைப்பதற்கு no struggle at all. போராட்டமே இல்லை. Easily happening. அது சுலபமாக நடக்கிறது. But to put God first in your life, it is a struggle. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை முன்னாக வைக்கிறது என்பது அது ஒரு போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது. To give priority to God is always a struggle in us. தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது நமக்குள்ளே எல்லா வேளையிலும் ஒரு போராட்டமாக இருக்கிறது. To go on to the ways of the Lord, நாம் கர்த்தருடைய வழிகளுக்கு வர வேண்டுமானால், to put God first in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மையாக வைக்க வேண்டுமானால், we have to fight every day deliberately and continually. நாம் தொடர்ந்து தைரியமாக விடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே போராட வேண்டும்.
But to do the things of the world, ஆனால் உலக காரியங்களை செய்வதற்கு naturally we will do that. இயற்கையாகவே நாம் செய்கிறோம். To do the sinful things, பாவமான காரியங்கள் செய்வது no struggle, naturally we will do it. எந்த போராட்டமும் அவசியமில்லை, இயற்கையாகவே நாம் செய்கிறோம். So that is the human life. அதுதான் மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை. So we need to understand this struggle is a very big problem that we are facing. இந்த போராட்டம் என்பது நாம் சந்தித்து வருகிற ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு போராட்டம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That is what described by Apostle Paul in Romans chapter 7, especially when he is talking about the war between spirit and the flesh. ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே நடக்கிற போராட்டத்தை குறித்து அவர் எழுதுகிறார். There Apostle Paul is talking about a believer, he is not talking about an unbeliever. அங்கே பவுல் ஒரு விசுவாசியை குறித்து தான் பேசுகிறார், அவிசுவாசியை குறித்து அல்ல. So some of the people try to explain that Paul is talking about his experience before salvation. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக பவுலுக்கு இருந்த அனுபவத்தை குறித்து தான் இங்கே எழுதுகிறார் என்று அநேகர் சொல்கிறார்கள். No, இல்லை, that is not his experience before salvation. ரட்சிப்படைவதற்கு முன்னதாக இருந்த அனுபவம் அல்ல. Instead he was talking about his experience as a believer. ஒரு விசுவாசியாக அவருடைய அனுபவத்தை குறித்து தான் அவர் எழுதுகிறார். As a believer, how the flesh and the spirit are making war within himself. அவருக்குள்ளாகவே ஒரு விசுவாசியாக மாம்சமும் ஆவியும் எப்படியாக போராடுகிறது என்று எழுதுகிறார். And then finally Paul says, through Jesus Christ alone is the victory. கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு ஜெயம் உண்டு என்று எழுதுகிறார். And when he says that, அவர் அப்படி சொல்லும் பொழுது he is telling us about the need of deliberate and continual effort to derive strength from the Lord Jesus to live a Christian life in this world. இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து பலத்தை நாம் தொடர்ந்து தவறாமல் வெளிப்படையாக நாட வேண்டும். So when we come into our life, one thing that we need to always understand is, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லா நேரங்களிலும் புரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், the first treatment for the misplaced priorities, நாம் தவறவிட்ட முதன்மையான காரியங்களுக்கான சிகிச்சை முதல் என்னவென்றால், you should continually take effort. You should deliberately take effort to put God first in our life. நாம் தைரியமாக தொடர்ந்து தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான ஸ்தானத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். That is your effort. அது உன்னுடைய முயற்சி. Simply it will not take place. அது தானாக அது நடக்காது. It is not easy. அது சாதாரணமான காரியம் அல்ல. You have to take all your effort to put God deliberately first, otherwise it will not happen. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை முன்னாக வைப்பதற்கு நீ தொடர்ந்து தைரியமாக காரியங்களை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அது நடக்காது. Now when we look at this passage here in Haggai, ஆகாயின் புத்தகத்திலே இந்த பகுதிக்கு நான் வரும் பொழுது, we read in chapter 1 verse 12. Look at that verse. முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். What they are doing? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? When Haggai preached, ஆகாய் பிரசங்கித்த போது what they did? அவர்கள் என்ன செய்தார்கள்? They took all the effort to obey that. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். If they have not taken the decision to obey the word of God, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த முடிவை அவர்கள் எடுக்காமல் போயிருந்தால், then what must have happened? என்ன நடந்திருக்கும்? No change will take place in their life. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாது. But here we see that the people to whom Haggai was preaching, they deliberately took the decision to follow the Lord and obey the Lord. ஆகாய் பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டபோது ஜனங்கள் தைரியமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். But when Jeremiah preached, எரேமியா பிரசங்கித்த போது what happened? என்ன நடந்தது?
We know that it was always arrogant and stubborn, disobedient people to whom Jeremiah was speaking. ஜெரேமியா பேசிக் கொண்டிருந்த ஜனங்கள் கடினமானவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். And they did not take any effort to follow Jesus, follow God and his precepts. தேவனையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்வதற்கு அவர்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. So no change, no blessings. அவர்களுடைய no change. There was no change, no blessings in them. அவர்களிடத்திலே மாற்றம் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை. But when Haggai preached, ஆனால் ஆகாய் பிரசங்கித்த போது what happened? என்ன நடந்தது? Oh, they obeyed. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். Started with whom? யாரிடத்தில் ஆரம்பித்தது? Started with the leaders. ஜனங்களை வழிநடத்தக்கூடிய நாயகர்கள். Zerubbabel and Joshua, they obeyed the word of God that was preached. ஜெருபாபேலும் யோசுவாவும் அவர்கள் பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். Oh, that is not an easy thing. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. Who is Zerubbabel? ஜெருபாபேல் யார்? Who is Joshua? யோசுவா யார்? They are the leaders, isn't it? அவர்கள் தலைவர்களாய் இருந்தார்கள். To change the leaders, it is very difficult, right? நாயகர்களை மாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். Why? ஏன்? They think that we know everything. அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். Lot of humility is needed for the leaders to get changed, isn't it? தலைவர்கள் மாற வேண்டும் என்றால் அதிகமான கீழ்ப்படிதல் அவர்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. தாழ்மையான மனப்பான்மை. They are the political leaders and the spiritual religious leaders of these people. இந்த ஜனங்களுக்கான மத ரீதியாகவும் அரசியல் ரீதியான தலைவர்களாய் இருந்தார்கள். Who is this man Haggai? யார் இந்த மனுஷன் ஆகாய்? Why should we bother about his preaching? அவருடைய பிரசங்கத்தை குறித்து நாங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? No, they did not think like that. அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. Instead, the leaders, they from the leaders, they themselves humbled themselves and started obeying the word of God. அந்த நாயகர்களும் கூட தேவனுடைய வசனத்தை கேட்டு தங்களை தாய்மைப்படுத்தி கீழ்ப்படிந்தார்கள். What a wonderful change. What a wonderful change. எவ்வளவு அருமையான ஒரு மாற்றம். What an effort they took to obey the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு அருமையான ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்தார்கள். They understood that this is the word of the Lord, the Lord of the armies. சேனைகளின் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் என்று அவர்கள் நம்பினார்கள். 14 times it is repeated. 14 முறை இது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. And also he mentioned how many verses are there in this Haggai? இந்த ஆகாயின் புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன? 38 verses. 38 வசனங்கள். And 25 times he says that the Lord says, the Lord speaks. 25 முறை இந்த 38 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார் என்று அவர் எழுதுகிறார். This is the word of the Lord. 25 times he repeats. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று 25 முறை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். So one thing we need to understand here, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், Haggai very specifically emphasized the authority of the word that he speaks, and the people took all the effort to obey that. ஆகாய் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் உள்ளது என்பதை அவர் சுட்டி காண்பித்தார். ஜனங்கள் அனைவரும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். That is the first step. That is the first step we need to have to remove the misplaced priority in our life. நாம் தவறவிட்ட முதன்மையான காரியங்களுக்கான சிகிச்சையிலே நாம் எடுக்க வேண்டிய முதல் காரியம் இதுதான். We need to continually and deliberately decide to put God first in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தைரியமாக தொடர்ந்து தேவனை முன்னாக வைப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். Your flesh says enjoy this. உன்னுடைய மாமிசம் இல்லை நீ இதிலே களி கூறு, Isn't it? இல்லையா? From morning till evening your flesh says you enjoy this. காலையிலிருந்து மாலை வரைக்கும் உன்னுடைய மாமிசம் இல்ல இல்ல நீ இதிலே களி கூறு என்று சொல்லுகிறது. But how many times you took the effort to tell the flesh, no, God is first in my life. எத்தனை முறை நீங்கள் மாம்சத்திற்கு விரோதமாக காரியம் செய்து இல்லை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவர் என்று சொல்லி இருக்கிறீர்கள்? How many times you said? எத்தனை முறை நீங்கள் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள்? From morning till evening, காலையிலிருந்து இரவு வரைக்கும் your flesh motivated to do so many sinful things in your life. உன்னுடைய மாமிசம் உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாவமான காரியங்களை செய்வதற்கு உன்னை உற்சாகப்படுத்துகிறது. But how many times you told your flesh, no, I want to give first place to my God in my life. என்னால் முடியாது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறாய்.
Have you said that today? இன்றைக்கு நீ அதை அப்படி சொல்லியிருக்கிறாயா? Or you yielded yourselves to the flesh? Or you yielded yourselves to the flesh? அல்லது உங்களை நீங்களே மாம்சத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? Have you taken the deliberate, continual effort to put God first in your life today, all through the life? தைரியமாக தொடர்ந்து தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக வைப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? From the morning you got up till the time you are here, have you given first place to God in your life? காலையிலே நீங்கள் எழுந்தது முதற்கொண்டு இங்கே வந்த இந்த நேரம் வரைக்கும் தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தீர்களா? Sometimes after coming here the flesh will say, you are very weak man, you sleep. சில நேரங்களில் இங்கே வரும்போது வந்த பிற்பாடு உன்னுடைய மாம்சம் உன்னை பார்த்து செல்லும், ஏய் நீ ரொம்ப சோர்வாக இருக்கிறாய், உட்கார்ந்து தூங்கு. What you will say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Okay flesh, I will sleep. ஓகே மாம்சமே நான் தூங்குகிறேன். Isn't it? இல்லையா? That's what happening. அதுதான் நடக்கிறது. When the flesh says, oh you are weak, you sleep, you enjoy the sleep. மாமிசம் உங்களை பார்த்து நீ பலவீனமாக இருக்கிறாய் தூங்கு என்று சொன்ன உடனே நாம தூங்குகிறோம். When the flesh says, you think about the college tomorrow, you think about your kitchen in the house. மாமிசம் அதோடு கூட நாளைய தினத்திலே கல்லூரியில் எப்படியாக இருக்கும், வீட்டிலே சமையலறை எப்படி இருக்கிறது என்று யோசிக்க வைக்கும். So you will sit and think about all those things. உட்கார்ந்து கொண்டு அந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Flesh is working. மாமிசம் கிரியை செய்கிறது. Isn't it? இல்லையா? But are you able to say no to the flesh? மாம்சத்திற்கு இல்லை என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? Even when you are sitting for the Bible study, you are thinking so many other things. இந்த வேதாராய்ச்சி கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு கூட அநேக மற்ற காரியங்களை நினைக்கிறீர்கள். When I look at some of the faces, I can understand that face tells what you are thinking, right? சில முகங்களை பார்க்கும் பொழுதே என்னால் புரிந்து கொள்ள முடியும், உங்கள் முகங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று வெளிப்படுத்துகிறது. When I look at your face, I can understand whether you are listening or not. உங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். Okay, I can understand that. என்னால் அப்படி புரிந்து கொள்ள முடியும். Because Bible says it. ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Right. Your face shows what is there in your heart. உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று உன்னுடைய முகம் காண்பிக்கிறது. So I can understand. என்னால் அது புரிந்து கொள்ள முடியும். But many times, ஆனால் அநேக நேரங்களிலே we are not able to tell no to the flesh. When the flesh is prompting us to take away our attention. மாம்சத்திற்கு இல்லை என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. மாமிசமானது நம்முடைய கவனத்தை இந்த இடத்திலிருந்து சிதற வைக்கிறது. That is what happening. அதுதான் நடக்கிறது. That's the reason why there is no blessing and spiritual growth in our lives. அந்த வாழ்க்கையிலே தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதில்லை. So giving first place to God in your life is not an automatic thing. God will never become first automatically. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முதன்மையானவராக ஆகுவதற்கு அது தானாக நடந்து விடாது. You have to work hard. நீங்கள் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். You have to make sure that yes Lord, you are the number one in my life. ஆம் கர்த்தாவே, நீதான் என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தான் முதன்மையானவர். Every moment you should make it sure, otherwise flesh will control you. ஒவ்வொரு நிமிடத்து ஒரு நொடியிலேயும் அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், இல்லென்றால் மாம்சம் உங்களை மேற்கொள்ளும். So what is your condition? உங்களுடைய நிலைமை எப்படியா இருக்கிறது? What's really happening in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே என்ன நடக்கிறது? Are you controlled by God and are you giving first place to God in your life? தேவனுடைய கட்டுப்பாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிறீர்களா? Every moment do you make sure that yes God is first in my life? ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், ஆம் தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இருக்கிறார். If that is not happening, அது நடக்கவில்லை என்றால் there is no meaning in speaking about so many things about the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்களை பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. If God is not first in your life, then what Christian life is? தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இல்லாமல் இருப்பாரானால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? What Christian life?
எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை அது? If you say that I am a Christian, you live for the flesh and the worldly things and the sinful things, then claim that I am a Christian, carry the Bible in hand, no meaning in that. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று பைபிளை தூக்கி செல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. If you don't give first place to God, there is no meaning in saying that I am a Christian. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மை ஸ்தானம் கொடுக்காமல் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. What's the meaning of the word Christian? கிறிஸ்டியன் என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? It speaks about your relationship with Christ, isn't it? கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை குறித்து அது பேசுகிறது. Christ first. கிறிஸ்து முதன்மையானவர். If Christ is first, you are Christian. Otherwise, you are not a Christian. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இருந்தால் மாத்திரமே நீங்கள் கிறிஸ்தவர்கள். Otherwise, you are carnal. இல்லை என்றால் நாம் உலக பிரகாரமானவர் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். That's what the Bible says. வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. So there is no, the Apostle Paul speaks to the Corinthians, right? கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். What he said? அவர் என்ன சொன்னார்? The expression is very specific there. அங்கே குறிப்பிட்டு ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். I cannot speak to you as spiritual. ஆவிக்குரியவனாக உங்களிடத்திலே என்னால் பேச முடியவில்லை. That means? அப்படி என்றால்? That means? If you are living according to the fleshly things, then there is no meaning in saying that you are a Christian or a spiritual person. மாம்சத்துக்குரியவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. No meaning at all. அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. That is why Paul said, I cannot speak to you as the spiritual people. ஆவிக்குரிய ஜனங்களாக உங்களிடத்திலே என்னால் பேச முடியவில்லை. I cannot call you spiritual people. You are like unbelievers. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அவிசுவாசிகளை போல இருக்கிறீர்கள். What a sad situation. எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. Why? Because God was not first in their life. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முதன்மையான ஸ்தானத்திலே இல்லை. How about your life? உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? Can God address you as the spiritual people? தேவன் உங்களை பார்த்து ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்ல முடிகிறதா? Or are you also like the unbelievers? அல்லது அவிசுவாசிகளை போல தான் நாமும் இருக்கிறோமா? What's happening in your life? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? What's the reality of your life? உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிஜ நிலைமை என்ன? So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, every moment, ஒவ்வொரு நிமிடமும் deliberately, continually தைரியமாக தொடர்ந்து make the decision that yes, God is first in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தான் முதன்மையானவர் என்ற அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். And the second treatment is, இரண்டாவது சிகிச்சை முறை, let us read a few verses 12 to 14. 12 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். First of all, let us read verse 12. முதலாவது 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். Okay, now what do we read here? இங்கே என்ன நாம் வாசிக்கிறோம்? We read about the second treatment. இங்கே இரண்டாவது சிகிச்சை முறையை குறித்து நாம் பார்க்கிறோம். If you want to have the treatment for your misplaced priority, நீங்கள் தவறவிட்ட முன்னுரிமைகளுக்கான சிகிச்சை உங்களுக்கு வேண்டுமானால், what is the second one? இரண்டாவது காரியம் என்ன? The word of God. தேவனுடைய வார்த்தை. Come back to the word of God. தேவனுடைய வார்த்தையினிடத்திற்கு திரும்ப வாருங்கள். Now what we read here in this verse, இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோமானால், the people of Israel, they understood the origin of the word of God and the authority of the word of God. தேவனுடைய வார்த்தை எங்கே இருந்து வந்தது, தேவனுடைய வார்த்தைக்கான அதிகாரத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். That is very important. இது மிக முக்கியமானது. When
Haggai spoke the word of the Lord to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆகாய் கர்த்தருடைய வசனத்தை பேசினபோது They understood the origin of this word, இந்த வார்த்தை எங்கே இருந்து வந்தது என்றும் புரிந்து கொண்டார்கள். and also they understood the authority of the word of God. அதே வேளையிலே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை புரிந்து கொண்டார்கள். And they understood that it is originated from God. அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று புரிந்து கொண்டார்கள். And not only that, அது மட்டுமல்ல, they understood that this is authoritative word because it comes from the Lord of hosts. சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுனாலே இந்த வார்த்தைகள் அதிகாரமுடைய வார்த்தைகள் என்று புரிந்து கொண்டார்கள். Originated from God, தேவனிடத்திலிருந்து வந்தது, authoritative because it comes from the Lord. தேவனிடத்திலிருந்து வருவதினாலே அந்த வார்த்தைகள் அதிகாரமுடையவைகளாய் இருக்கின்றன. That's the reason people obeyed. அந்த காரணத்தினால்தான் ஜனங்கள் செவி கொடுத்து பயந்தார்கள். That is what we read in verse 12. They, the people of God, obeyed the word that came from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். So dear brothers and sisters, ஆகையால் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, let me make one thing very specific this evening. இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை நான் மிகவும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். Knowing and understanding God's word is the foundation for giving priority to God. தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதும் அதை புரிந்து கொள்வதும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கான நம்முடைய புரிதலாய் இருக்கிறது. Knowing and understanding. நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும். Knowing God and understanding God is the foundation for giving priority to God. தேவனை தெரிந்து கொள்வதும் தேவனை புரிந்து கொள்வதும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நாம் முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதலாய் இருக்கிறது. Do you know who your God is? நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you really know who is your God? உங்களுடைய தேவன் யார் என்று உங்களுக்கு உண்மையாகவே தெரியுமா? If you really know your God, then that should be reflected in your life, isn't it? உங்களுடைய தேவன் யார் என்று உங்களுக்கு உண்மையாகவே தெரியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். Do you know your God? உன்னுடைய தேவனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? Do you know who he is? அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? If you know who he is, how you should be sitting in the presence of God? அவர் யார் என்று நமக்கு தெரியுமானால் அவருடைய பிரசன்னத்திலே நாம் எப்படியாக உட்கார்ந்திருப்போம்? Tell me. If Narendra Modi is speaking from here, இங்கே நரேந்திர மோடி நின்று கொண்டு பேசுவாரானால் how will you sit? எப்படி உட்காருவீர்கள்? Tell me, brothers and sisters. சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. How will you listen to Narendra Modi when he speaks in front of you? உங்களுக்கு முன்பாக நின்று நரேந்திர மோடி பேசுவாரானால் நீங்கள் எப்படி கேட்பீர்கள்? You know it, I don't need to explain, right? உங்களுக்கே தெரியும், நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. How are you seated in the presence of God? தேவனுடைய பிரசன்னத்தில் எப்படி நாம் உட்கார்ந்து இருக்கிறோம்? The God of heaven, பரலோகத்தின் தேவன், the sovereign one, சர்வ வல்லமையுள்ள தேவன், the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர், the one who created and controlling your life, நம்மை சிருஷ்டித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர், the one who is protecting and providing for your life, நம்மை பாதுகாத்து நம்முடைய அனுதின தேவைகளை கொடுக்கிறவர். and now when you come into his presence, what is your attitude? How do you sit? அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் வரும்பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்படியா இருக்கிறது? நாம் எப்படி உட்கார்கிறோம்? Do you give the due reverence to your God when you are in the presence of God? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா? When Narendra Modi preaches in front of you, will you sit and sleep? நரேந்திர மோடி உங்களுக்கு முன்பாக நின்று பேசுவானால் உட்கார்ந்து நீங்கள் தூங்குவீர்களா? Will you sleep? You will keep your eyes like this, isn't it? கண்களை நன்றாக திறந்து கொண்டு உட்காருவோம். But when you sit in the presence of the Lord, தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது no problem for sleeping.
தூங்குவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, Isn't it? இல்லையா? That means அப்படி என்றால் you don't know who your God is. உன்னுடைய தேவன் யார் என்று உனக்கு தெரியவில்லை. No, you don't know. உனக்கு தெரியவில்லை. If you know who your God is, உன்னுடைய தேவன் யார் என்று உனக்கு தெரியுமானால் you cannot sit in his presence lightly with any kind of postures and attention taken away from him. நாம் அவருக்கு நேராக நம்முடைய சிந்தனையை விலக்கி நமக்கு விருப்பத்தின்படி நாம் உட்கார மாட்டோம். You cannot. நம்மால் உட்கார முடியாது. If you really know your God, உண்மையாக உங்களுடைய தேவனை நீங்கள் அறிந்திருந்தால் you will be serious in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். You will not sleep in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் தூங்க மாட்டீர்கள். Because I know that my God is a sovereign one who sees me and I am accountable to him. என்னுடைய தேவன் என் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். We don't know who our God is. நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். Do you know why you don't know? ஏன் நமக்கு தெரியுமா? Why you don't know? ஏன் தெரியாது? Only some things you know, but you don't know who really he is. சில காரியங்கள் தெரியும், ஆனால் உண்மையாகவே அவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. Why you don't know? ஏன் தெரியவில்லை? Because you are not reading the Bible. நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதில்லை. That's all. அவ்வளவுதான். You don't know who your God is because you are not reading your Bible. உங்களுடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை, ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வாசிப்பதில்லை. Only once you read and understand the word of God, then only you will learn about who our God is. தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய தேவன் யார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். We only know something because we always read Psalms. நமக்கு சில காரியங்கள் மாத்திரம் தெரியும், ஏனென்றால் எல்லா வேளையிலும் நாம் சங்கீதத்தை வாசிக்கிறோம், Isn't it? இல்லையா? Psalm is the favorite book. சங்கீதம் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகம். Because according to convenience, short, big, small, middle size, all are there. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சிறிய, பெரிய, நடுத்தர சங்கீதங்கள் எல்லாம் இருக்கின்றன. Isn't it? So we love Psalms. அந்த காரணத்தினால சங்கீதம் அதிகமாக பிடிக்கிறது. So most of the Bible, the center part is very black, isn't it? எல்லா பைபிள்லேயும் அந்த நடு பக்கங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும். Other parts are brand new. மற்ற பகுதிகள் எல்லாம் புதிதாக இருக்கும். Because we love Psalms so much. ஏனென்றால் சங்கீதம் நமக்கு அவ்வளவாக பிடிக்கும். So we read Psalms. What is mentioned in the Psalms about God, that much only you know. சங்கீதத்திலே தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். Because you only read Psalms. ஏனென்றால் சங்கீதத்தை மாத்திரம்தான் வாசிக்கிறோம். If you want to know really who God is from Genesis till Revelation, you need to carefully, continually read and understand. நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு புரிய வேண்டும் என்றால் ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜாக்கிரதையாக தொடர்ந்து வாசிக்க வேண்டும். Then you read from Genesis to Revelation, then you will understand the clear vision of God. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே யாராய் இருக்கிறார் என்கிற தரிசனத்தை நாம் காண முடியும். When Isaiah got the clear vision of God, தேவனை குறித்த தரிசனத்தை ஏசாயா கண்டபோது what happened? என்ன நடந்தது? No problem. That's it. பிரச்சனையே இல்லை. He said, அப்படியா சொன்னாரு? What happened? என்ன நடந்தது? What happened? சொல்லுங்க, என்ன நடந்தது? When he saw who God is, then he really understood who he was. தேவன் யார் என்று அவர் புரிந்து கொண்ட போதுதான் இவர் யார் என்று அவருக்கே தெரிந்தது. Isn't it? இல்லையா? Otherwise Isaiah was thinking, I am very smart person, very big person. அதுவரைக்கும் ஏசாயா நான் ரொம்ப புத்திசாலி, நான் பெரிய ஆளுன்னு நினைத்துக் கொண்டிருந்தார். I am the prophet of God, man, born in the prophetical family. நான் தேவனுடைய தீர்க்கதரிசன குடும்பத்திலே நான் பிறந்தேன். Big person. பெரியவர். Now when he saw who God is, தேவன் யார் என்று அவர் பார்த்தபோது what happened? என்ன நடந்தது? Oh, he really cried out in the presence of the Lord and he understood how terribly sinful he was. தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் அழுது அவர் எவ்வளவு பாவியான ஒரு மனுஷன் என்று புரிந்து கொண்டார். But today that is not happening in the life of the believers. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அது நடப்பதில்லை. Believers are not really seeing who his God is. விசுவாசிகள் உண்மையாகவே தங்களுடைய
தங்களுடைய தேவன் யார் என்று பார்ப்பதில்லை. They are not spending time to read the Bible and know and understand who their God is. தங்களுடைய தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை செலவிடுவதில்லை. That's the reason why you are not able to understand who you are. அந்த காரணத்தினால் தான் நாம் யார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். That's the reason why no changes are happening in your life. அந்த காரணத்தினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடப்பதில்லை. First read the Bible. முதலாவது வேதத்தை வாசியுங்கள். Come back to the Bible. தேவனுடைய வசனத்திற்கு திரும்ப From வாருங்கள். beginning to the end, carefully read and understand who your God is. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வாசித்து உங்களுடைய தேவன் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். Then there will be changes. அப்பொழுது மாற்றங்கள் ஏற்படும். Otherwise we will never change. இல்லை என்றால் நமக்கு மாற்றங்களே வராது. Otherwise we will never know what is your condition. நம்முடைய நிலைமை என்ன என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. So what's happening in your life? உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? What's your relationship with God's word? தேவனுடைய வசனத்தோடு கூட உன்னுடைய உறவு எப்படியா இருக்கிறது? How much you know and understand God's word, then your understanding about God also will be more. நாம் தேவனுடைய வசனத்தை எவ்வளவாக தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்கிறோமோ தேவனை குறித்த நம்முடைய புரிதலும் அவ்வளவாக அதிகரிக்கும். When you really understand God, தேவனை உண்மையாகவே நாம் புரிந்து கொள்ளும் பொழுது then we will never put anything else first in our life. மற்ற எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னாக வைக்க மாட்டோம். Today we are keeping so many other things first in our lives. நம்முடைய வாழ்க்கையில் अनेक காரியங்களை முதன்மையான ஸ்தானத்திலே வைக்கிறோம். Because we don't know who our God is. நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியாத காரணத்தினாலே. Because we do not know what is his will for our life. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன என்று அறியாதவர்களாக இருக்கிறோம். So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, it should be a genuine time of realization and evaluation in your life. நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரமாய் இது இருக்கிறது. Think about yourselves. நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். To be a Christian is not a simple thing. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. It is not just believe in Jesus Christ and live as you like. இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசித்து நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதல்ல. Instead, if you say that I am the child of God, you must give preference and first place to God in our lives. தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொள்வோமானால் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். So if you want to have such a place for the Lord in our life, கர்த்தருக்கு அப்படிப்பட்ட இடம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று நினைப்போமானால், first of all, have deliberate and continual effort to put God first in your life. நாம் தைரியமாக தொடர்ந்து தேவனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். In each moment, ஒவ்வொரு நொடியும் make sure that God is first in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் முதன்மையானவராக இருக்கிறார் என்று நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். Second treatment is the word of God. இரண்டாவது ஒரு சிகிச்சை தேவனுடைய வசனம். You need to come back to the word of God. தேவனுடைய வசனத்திற்கு திரும்ப வர வேண்டும். Read, know and understand God's word. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். Then you will understand who your God is. அப்பொழுது உன்னுடைய தேவன் யார் என்று நீ புரிந்து கொள்ள முடியும். When you really understand who your God is, what is his will for your life, உன்னுடைய தேவன் யார், உன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது then you will always put God first in your life. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலேயும் தேவனை முதன்மையான ஸ்தானத்திலே வைப்பாய். Ask to yourselves, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், do I know my God really? உண்மையாகவே என்னுடைய தேவனை நான் அறிந்திருக்கிறேனா? Ask to yourselves. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். If you really know your God, உன்னுடைய தேவன் யார் என்று உண்மையாக உனக்கு தெரியுமா? there will be changes in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடக்கும். You will put him first in all matters. நீங்கள் அவரை எல்லா காரியங்களையும் முதன்மையாக வைப்பீர்கள். So may the Lord help us to consider these two important points and make the needed changes in our lives. தேவன் தாமே இந்த இரண்டு முக்கியமான குறிப்புகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி மாற்றங்கள் செய்வதற்கு உதவி செய்வாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக. Amen. ஆமென்.